ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் இரட்சணை தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாகர்கோவில் டக்கர் ஆண்கள் விடுதி சார்பாக இந்த நிகழ்வை நடத்தும்படியாய் தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைவணங்கி நாம் யாவரும் ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்வை காணும்படியாகவும் நடத்தும்படியாகவும் எங்களுடைய ஆண்டவர் இரட்சணை சேனையினுடைய இளைய தினத்திற்கு நீர் உதவி செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நடக்கிற இந்த பரிசுத்த ஆராதனுடைய நிகழ்வை கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவை ஒவ்வொரு ஆண்டவரை நிகழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடல்கள், சாட்சிகள், வேத வசனங்கள், செய்திகள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதமான காரியங்களை நீ செய்தரல வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. இயேசுவை நம்பி பற்றி கொண்டு மாட்சிமையான மீட்பை பெற்ற தேவகுமாரன் இரட்சை செய்தார். பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இதன் கம்பீரம், இதன் கீதம், மீட்பரை பாடி போற்றிடுவேன். இதன் கம்பீரம், இதன் கீதம், இயேசு என் நேசர் பாடிடுவேன். அன்பு பாராட்டி காப்பவரா, எந்தனை தாங்கி பூரணமா இன்பமும் நீத்தம் ஊட்டுகிறார். என்றும் நீங்காமல் பாதுகாப்பார். இதன் கம்பீரம், இதன் கீதம், மீட்பரை பாடி போற்றிடுவேன். இதன் கம்பீரம், இதன் கீதம், இயேசு என் நேசர் பாடிடுவேன். மெய் சமாதானம் ரம்மியமோ தூய தேவாவி வல்லமையோ புண்ணியநாதர் தந்துவிட்டார். விண்ணிலும் சேர்ந்து வாழ செய்வார். இதன் கம்பீரம், இதன் கீதம், மீட்பரை பாடி போற்றிடுவேன். இதன் கம்பீரம், இதன் கீதம், இயேசு என் நேசர் பாடிடுவேன். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆராதனைக்காகவும் இந்த இணையதளம் வாயிலாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்காகவும் சேனைக்காகவும் சேனை தலைவர்களுக்காகவும் சேனை ஊழியங்களுக்காகவும் மருத்துவமனைக்காகவும் பல்வி கணிக்காகவும் அடுத்த வாரம் நடைபெறுகிற கம்மிங் சீன் ப்ரோக்ராமுக்காகவும் நாட்டுக்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் யாவரும் ஜெபிப்போமாக.
இந்த ஜெபத்திற்கு உறுதுணையாக நமது பாடல் புத்தகத்தில் 184வது பாடலை பாடுவோமாக. பாடி முடித்த பின்பு இனிஸ்ராஜ் அவர்கள் வந்து ஜெபிப்பார்களாக. அருள் ஏராளமாய் பெய்யும் அன்பின் வாக்குத்தத்தமே என்கிற பாடலை ஜெபத்திற்கு உறுதுணையாக பாடுவோமாக. அருள் ஏராளமாய் பெய்யும் அன்பின் வாக்கு தத்தமே, ஆறுதல் தேறுதல் ஈவார் ஆண்டவர் மேலிருந்து, அருள் ஏராளம் அருள் அவசியமே, கிருபை துளிகள் போதாது மாரியாய் தந்தருளும். துதிலின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பு பரலோக பிதாவே, அப்பா இந்த வேலை தந்ததுக்காக நன்றி செலுத்தும் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையிலும் பரிசுத்தாரத்தை நடத்துவதாக கிருபை செஞ்சீங்க, அக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு அப்பா ராஜா, இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் எந்த நோக்கத்தோடு வந்திருக்காங்களோ அவங்களும் கிருபையில் ஆசீர்வதிச்சு அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த இணையதளத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருப்பாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் மனபாரம் ஏதாவது இருந்தால் அவங்க மனம் ஆறுதலடைய கிருபை செய்யுங்க, வழிநடத்தவங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு அப்பா ராஜா, எத்தனையோ ஊழியம் நடக்க ஆண்டவரே. ஆனாலும் எல்லா ஊழியமும் உங்கள் சித்தத்தின்படி நடக்க கிருபை செய்யுங்க, வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க ரேசுப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் நீங்கள் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோப்பராஜா, உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிற சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஆண்டவரே. சப்பா அவங்களும் கிருபையால் ஆசீர்வதிச்சு ஆண்டவரே. அப்பா அவங்களும் நல்லபடியாக வீடு திரும்ப கிருபை செய்யுங்க, வழிநடத்தவங்களும் ஆசீர்வதிங்க ரேசப்பா. ரச்சனை சேனையின் விடுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா வேற 2 பள்ளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது எல்லாத்தையும் நீங்கள் கிருபையால் ஆசீர்வதிச்சு கொள்ளுங்க, வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த இணையத்தின் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பேராக ஆசீர்வதிங்க ரேசப்பா. அவங்க எந்த பாரத்தோடு இருந்தாலும் அதில் அந்த பாரமில் போக நீங்கள் கிருபை செய்யுங்க, வழிநடத்துவங்க ஆசீர்வதிங்க. நீர் எல்லாற்றிலும் பெரியராந்து வழிநடத்துங்க. பிரேசும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யாருடைய ஜெபமாக கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி யோபு 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-5 வரை. Bible reading taken from Job chapter 37 verse from 1 to 5. இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. At this my heart pounds and leaps from its place. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். Listen, listen to the roar of this voice, to the rumbling that comes from this mouth. அவர் வானத்தின் கீழெழுங்கும் அந்த துணியையும் பூமியின் கடாதாரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். He unleashes this lightning beneath the whole heaven and sends it to the ends of the earth. அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. After that comes the sound of this roar. He thunders with this majestic voice. When this sound resounds, he hold nothing back. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். God's voice thunder is marvelous waves. He does great that things beyond our understanding. நாம் வாசித்த திருவசனங்கள் மூலம் கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you to all.
இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாகர்கோவில் ரெட்சனை சேனை டக்கர் ஆண்கள் விடுதி சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவர்களுக்கு ஆண்டுடைய நாமத்தில் நான் நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யோபினுடைய புஸ்தகத்திலே 37வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லியிருக்கிற வார்த்தையை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி யோபினுடைய புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த கிரகிக்க கூடாத என்று சொல்லுகிற வார்த்தை நம்முடைய வேதாகமத்திலே அநேக இடத்திலே இல்லை, ஒரு சில இடங்களிலே மாத்திரம்தான் இந்த கிரகிக்க கூடாத என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிரகிக்க கூடாது என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் சற்று நாம் தியானிப்போம் என்று சொன்னால் அது எப்படியாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, ஒரு காரியம் நாம் பார்த்து கொண்டே இருப்போம், ஆனால் அது எப்பொழுது நடக்கும் என்று ஒருவேளை நாம் அறியாதவர்களாக இருப்போம். ஆனால் சடனாக அந்த காரியம் நமக்கு நடக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு ஆச்சரியமும் தோன்றுகின்றது. அதாவது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் என்று அதனுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. நம்முடைய வேதாகமத்திலே யோவான் 12வது அதிகாரம் 17வது வசனத்திலே மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம் அதில் இருக்கிறது. அதுதான் கிரகிக்க கூடாது. அதை யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல செய்கின்றார். அதை குறித்து அநேகர் சாட்சி பகிர்ந்திருக்கிறார்கள். சாட்சி சொல்லும்படியாகவும் அதிலே எழுதப்பட்டிருக்கின்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை நான் வைக்க விரும்புகிறேன். யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரும் என்னுடைய வாழ்க்கையிலே கிரகிக்க கூடாத காரியங்களை எப்பொழுது செய்வார் என்று ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். அந்த காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்யும்படியாக இந்த வசனத்தின் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 2 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக இந்த கிரகிக்க கூடாத காரியம் எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது, சிறந்த நன்மைகள் நடக்கிறது என்பதாக. நன்மைகளிலும் சிறந்த நன்மைகள் என்று சொல்லக்கூடியது கிரகிக்க கூடாத ஒன்றாக இருக்கிறது. நன்மைகள் பல நமக்கு நடந்து கொண்டே இருக்கும், ஆனால் சிறந்த நன்மைகள் எப்பொழுதாவது தான் நமக்கு ஒரு முறை பல தடவை நம்ம நடக்கிறது உண்டு. அதுபோலதான் இங்கே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த இடத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நன்மைகளை ஒருவேளை கண்டு கொண்டிருக்கலாம். சிறந்த நன்மைகள் ஒருவேளை நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். அந்த சிறந்த நன்மைகளுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது அது எப்பொழுது நடக்கிறதோ அந்த நாள் கிரகிக்கக்கூடாத காரியம் உங்களுக்கு நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே வேதத்திலே பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 30வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மனிதர் சாட்சியாக சொல்லுகிறார், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என்று சொல்லுகிறார். பாருங்கள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். இந்த நல்ல என்று சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது ஒரு முறைதான் நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கும் ஆண்டவர் இங்கே ஒரு மனிதன் சொன்னது போல தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போன்றதான சாட்சிகளை சொல்லும்படியாய் ஆண்டவர் கிரகிக்க கூடாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இதே போன்ற சாட்சிகளை உங்களாலும் சொல்ல முடியும். இங்கே எண்ணாகமத்தினுடைய புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். வாக்கு தத்தம் பண்ணுதல் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நல்ல வாக்கு தத்தங்கள், நல்ல ஈவுகள், நல்ல காரியங்கள். யோசுவா 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நல்ல காரியங்கள் என்று நிறைவேறுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே கடைசி பகுதி சொல்லுகிறது, நல்ல விசேஷம் சொல்லுதல். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். நல்ல விஷயம் நடக்கும் பொழுது அதை மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள். இங்கே அந்த வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது, நல்ல விசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது நடக்கும் என்று இந்த வார்த்தை கிரகிக்க கூடாத அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களிலும் சிறந்த நன்மைகளுக்காக
நிச்சயமாக காத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த வார்த்தையை போல் ஆண்டவரே, இந்த கிரகிக்க கூடாத காரியம் என்னுடைய வாழ்க்கையில் அது நல்லதாக இருக்க வேண்டும், நல்ல காரியமாக இருக்க வேண்டும், சிறந்த நன்மைகளாக இருக்க வேண்டும், நல்ல ஈவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அதற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், ஆண்டவரிடத்திலே அதற்காக நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நிச்சயமாக தேவன் அதை உங்களுக்கு அருளுவார். இரண்டாவதாக 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்பதாக. பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் அநேக சம்பாத்தியங்களை அநேகர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களிலே அதை அனுபவிக்க முடியாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சடுதியாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சம்பாத்தியம் பண்ணதை அனுபவிக்க முடியாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் அனுபவிப்பதற்குரிய கிரகிக்கக்கூடிய காரியங்களை, அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர், இங்கே சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், சகலவித நன்மைகளையும் அனுபவிப்பதற்கு நமக்கு கொடுக்கிறவர் என்பதாக, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எதை இந்த உலகத்திலே அனுபவித்திருக்கிறோம், எதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம், எதை நாம் அனுபவிக்கவில்லை, எதை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அந்த எண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்கள் தான் கிரகிக்க கூடாத காரியமாக இருக்கின்றது. அதை நிச்சயமாக தேவன் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2 நாளாகமத்தினுடைய புத்தகத்திலே 36ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்தல் என்று சொல்லி அங்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. பாருங்கள், வருஷங்களை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அந்த வருஷங்களை ரம்மியமாக நாம் அனுபவிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். 22வது வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்கள், கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எனக்கு தந்தார். பாருங்கள், கர்த்தர் பூமியினுடைய ராஜ்யங்களை நமக்கு தருகிற. ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒன்று அல்ல, அது பல காரியங்களை அடக்கி இருக்கிறது. ஏதோ ஒரு சிறிய பதவியை நாம் பெற்றிருக்கிறோம், ஏதோ ஒரு சிறிய வேலையை நாம் பெற்றிருக்கிறோம், ஏதோ ஒரு சிறிய அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கலாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்வேன் என்று சொன்ன போது இந்த 22வது வசனத்திலே சொல்லியிருக்கிற பிரகாரமாய் கர்த்தர் பூமியினுடைய ராஜ்யங்களை நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தருகிறவராக இருக்கின்றார். பாருங்கள், பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதாய் சொல்லப்படுகிறது. பாருங்க, நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பிரயாசத்தினுடைய பலனை இந்த உலகத்திலே அனுபவிக்கிற அந்த நன்மைகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் சொல்லி நிறைவுக்குள்ளாய் கடந்து போகிறேன். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, சௌக்கியத்தை அனுபவித்தல் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு முன்பதாக அனுபவிக்கும்படியாக வைத்திருக்கின்றார். அனுபவிக்க முடியாத காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. நாம் அனுபவிக்காத காரியங்களுக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் இதை அனுபவிக்க வேண்டும், இதை நான் அனுபவிக்க முடியவில்லை, இதை நான் அனுபவிப்பதற்கு எண்ணிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கவில்லை என்று ஒருவேளை நாம் காத்து கொண்டிருப்போம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் எதை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை நிச்சயமாக கர்த்தர் அனுபவிப்பதற்குரிய கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. ஏசாயா 65:22 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஜனங்கள் என்னுடைய கிரியைகளை நெடுநாளாக அனுபவிப்பார்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பாரத்தோடு, ஆண்டவரை, இன்னும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது, அதை என்னுடைய வாழ்க்கையிலே செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீரலை கனானெழுந்து வாழ்நாளெல்லாம் பின் செல்வேன், பாதையெல்லாம் நீரறிவீர், நடத்துவீரோமண்டை சொந்தம் கர்த்தனானும் அந்தம் வரை பின் செல்வே, இரட்சகா
நேசர் நண்பர் அன்பர் நீர் இரட்சகா இருந்தன் சொந்தம் நேசர் நண்பர் அன்பர் நீர் தோல்வியில் புன்னகை கொள்ள துணை செய்து மகிழ்விப்பீர் மாறாவில் நான் கூடி கையில் ருசிகரமாக்குவீர் சொந்தம் ஓ கர்த்தனானும் அந்தம் வரை பின் செல்வே இரட்சகா நிரந்தன் சொந்தம் நேசர் நண்பர் அன்பர் நீர் இரட்சகா நிரந்தன் சொந்தம் நேசர் நண்பர் அன்பர் நீர். ஜெபம் செய்வோம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பல நாவுகளால் போற்றப்படும் எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. யோபினுடைய புத்தகத்திலே 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே எழுதியிருக்கிற அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. கிரகிக்க கூடாத காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் செய்ய போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிரகிக்க கூடாத அற்புதங்கள் என் தேவன் செய்தரல வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம். இன்றைக்கும் 2 ஆண்டவரே காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் ஆண்டவரே செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, யாரெல்லாம் சிறந்த நன்மைகளை ஆண்டவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அது எப்பொழுது நடக்கும் என்று கிரகித்து கொண்டிருக்கிறார்களோ என் தேவன் அந்த நேரங்களிலே அவர்களுக்கு கிரகிக்க கூடாத காரியங்களை செய்து அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் நீர் கொடுத்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல ஈவுகள் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல காரியங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல விசேஷங்கள் ஒவ்வொருவருக்கும் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. என் தேவனே, இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவிக்க முடியாத காரியங்கள் ஏராளம் இருக்கிறது ராஜா. அது எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கும் என்று ஒவ்வொருவரும் ஆண்டவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விரைவிலே அப்படிப்பட்ட காரியங்களை நீர் செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் கவலையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, நிராசையோடு காணப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இரட்சணை சேனையும் தலைவர்களையும் ஊழியங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பாராக. ஆமென்.